சக்திவேல் வழக்கம் போல யார் சொல்லியும் கேட்காம கதிரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாரு. கூடவே சக்திவேலும் குமாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற வரையிலும் அங்கேயே இருப்பாங்க. அதுக்குள்ள பாண்டியன் குடும்பத்துல இருந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. அங்கேயே வாசல்லையே பழனி கிட்ட கேட்டதும் பழனி எல்லாத்தையும் சொல்லுவாரு. சரி கோமதி ராஜி நீங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருங்க, நானும் சரவணனும் போய் ஸ்டேஷனுக்கு போறோம், கதிரை என்னாச்சுன்னு பாத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பாண்டியன் கிட்ட நானும் கூட வரேன் மாமா, ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனது என்னோட அப்பா தான், கதிருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, கதிர் இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் கிடையாதுன்னு சொல்றதுக்கு அது வசதியா இருக்கும், நானும் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட தெளிவா சொல்லுவாங்க. பாண்டியனும் சரின்னு சொல்லிடுவாரு. அதனால பாண்டியன், சரவணன், ராஜி 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அதுக்குள்ள அங்க போலீஸ் எல்லாம் வந்து கதிர்கிட்டையும் விசாரிப்பாங்க. அங்கேயும் குமார் சொன்னதையே தான் சொல்லுவாரு. கதிர் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. கதிர் அமைதியா இருக்கிறது பாக்குற எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். ஒருவேளை குமார் அங்க வந்தது சண்டை போட்டது எல்லாமே சொன்னா ஒருவேளை டாக்டரும் வந்துட்டு உண்மையை சொல்லி முத்துவேலுக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல தான் கதிர் அமைதியா இருப்பாரு. முத்துவேலு கண்முழிச்சா மட்டும்தான் என்ன விஷயங்கிறது தெரிய வரும். உண்மை எல்லாமே தெரியும். முத்துவேலு கண்முழிச்சு கதிர் தான் என்ன காப்பாத்துனா, குமார் தான் என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டான் அப்படிங்கிற உண்மையை சொல்லணும் அப்படிங்கறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். ஆனா கதை அப்படி இருக்காதுங்க. நான் இவ்வளவு சீக்கிரத்துல முத்துவேல் கண் முழிச்சதுமே அவருக்கு நார்மல் ஆகி அவர் உண்மையை சொன்னாருன்னா உடனே கதிர் வெளியில வர்ற மாதிரி இருக்கும்ல, அப்படி இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வரையிலும் கதிர் ஜெயில இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.